மீட்பரின் மனதுருக்க சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் மீட்பரின் விடுதலை நேரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மை உண்டாக்கினவரும் நம்மை உருவாக்கினவரும் நம்மை போஷித்து ரட்சித்து ஆசீர்வதித்து வழி நடத்தி வருகிற நம் கர்த்தரும் ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில் கூட மீண்டுமாக தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலமாக உங்களை சந்திப்பதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளில் நம்ம யாபேசின் ஜெபம் என்கிற தலைப்பில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க இருக்கிறோம். இதற்கு ஆதாரமாய் கர்த்தர் கொடுத்த தேவனுடைய வார்த்தை 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நம்ம வாசித்து பார்த்தால் சொல்லப்பட்டிருக்கிறது. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரியதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று சொல்லிக்கொண்டு இந்த 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில் இந்த 1 நாளாகமத்தின் அதிகாரத்தை பார்க்கக்கூடிய வேளையில் இந்த வம்ச வரலாறாய் தொடர்ந்து வரக்கூடிய வேளையில் இந்த 2 வசனங்கள் மட்டும் என்ன செய்கிறது என்று சொன்னால், இந்த யாபேஸ் என்கிற அந்த மனிதனுடைய ஜெபத்தை குறித்து இந்த இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யாபேஸ் என்று சொல்லக்கூடியது என்னவென்று சொன்னால், துக்கம் நிறைந்தவன் என்று சொல்லிக்கொண்டு அர்த்தம். அப்போ எப்படி நம்ம உலக பிரகாரமாக வாழ்க்கையில் நம்ம உயிர் வாழ்வதற்கு, நமக்கு சுவாசிப்பதற்கு ஒரு ஆக்சிஜன் என்கிற காற்று தேவைப்படுகிறதோ, அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கையில பிழைத்திருப்பது மட்டுமின்றி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஜெபம் மிகவும் அவசியம் என்பதை தன்னுடைய வாழ்க்கையில நிரூபித்து காட்டியதுதான் இந்த யாபேஸ் என்கிற மனிதன். அவன் என்ன செய்தான் சொன்னால், அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, யாபேஸ் தன்னுடைய சகோதரர் எல்லாரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். ஆனா 10ஆவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவன் ஜெபிக்கக்கூடிய வேளையில, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, முதலாவது அவன் ஜெபிக்கிற ஜெபம் என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். இரண்டாவதாக அவன் தன்னுடைய எல்லையை பெரியதாக்க வேண்டும். மூன்றாவதாக உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு விலக்கி காத்தருளும் என்று சொல்லிக்கொண்டு வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார் என்று சொல்லிக்கொண்டு அதன் நிமித்தமாக அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரை பற்றிலும் அவன் கனம் பெற்றவனாய் இருந்தது மட்டுமல்லாமல், இந்த யாபேஸை அவனுடைய தாய் பெற்றெடுக்கக்கூடிய வேளையில் அவனை துக்கத்தோடு பெற்றாள் என்று சொல்லிக்கொண்டு அவனுக்கு யாபேஸ் என்று சொல்லிக்கொண்டு பெயரிட்டான். அப்ப யாபேஸ் என்று சொல்லக்கூடியவன் துக்கம் நிறைந்தவன். யாபேஸ் தன்னுடைய வாழ்க்கையில துக்கமான ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய வேளையில தன்னுடைய ஜெபத்தின் மூலமாக அந்த துக்கத்தை ஆசீர்வாதமாக மாற்ற முடியும் என்பதை யாபேஸ் தன்னுடைய வாழ்க்கையில நிரூபித்து காட்டினது மட்டுமல்லாமல், கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் மட்டுமல்லாமல் அந்த ஜெபத்துக்கு பதிலளிக்கக்கூடியவர் என்பதை நிரூபித்து காட்டியதுதான் யாபேஸ். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில வேளையில துயரங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், அல்லது நம்ம இந்த சூழ்நிலையில நம்ம எப்படி விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நமக்கு அறியாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம மிகவும் அர்ப்பணிப்போடு நம்ம ஜெபிக்கக்கூடிய வேளையில நிச்சயமாகவே யாபேசனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். ஏனென்று சொன்னால், அப்போஸ்தலர் 10:34 நம்ம வாசிக்கிறோம், நம் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. யாபேசின் ஜெபத்தை கேட்டு அவனுடைய வாழ்க்கையில எப்படி பதிலளித்தாரோ, அதுபோல நாமும் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருக்கு பிரியம் உள்ளவர்களாக ஜெபிக்கக்கூடிய வேளையில நம்முடைய ஜெபத்துக்கு அவர் பதிலளிப்பது மட்டுமல்லாமல், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துக்கத்தை அவர் ஆனந்தமாய் மாற்றுவது மட்டுமல்லாமல், சந்தோஷமாய் மாற்றுவது மட்டுமல்லாமல், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரின் பள்ளத்தாக்கை கர்த்தர் மாற்றி அதை களிப்பாய் மாற பண்ணி நம்முடைய வாழ்க்கையில கவலை, போராட்டங்கள், நெருக்கங்கள் இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார் என்று சொன்னால், சமாதானத்தை கட்டளையிடுவதற்கு கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஊழியம் செய்த நாட்களில அவர் தன்னை தேடி வந்த ஒவ்வொரு ஜனங்களுக்கும் என்னென்ன தேவைகள் இருந்ததோ, என்னென்ன சூழ்நிலையில இருந்தாங்களோ, அவருடைய வாழ்க்கையில எல்லாம் நன்மையான ஆசீர்வாதங்களை செய்து அவங்கள வழி நடத்தினார் என்பதை நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய அந்த முதல் 4 சுவிசேஷ பகுதிகளிலிருந்தும் நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளும் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜெபம் பண்ணக்கூடிய வேளையில எதை கேட்டாலும், இன்னைக்கு நம்ம என்ன ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணாலும் இயேசு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அந்த ஜெபத்துல என்ன இருக்க வேண்டும் என்று சொன்னால் விசுவாசம் இருக்க வேண்டும். அப்ப நம்ம
நம்ம வசனங்களிலிருந்து நம்ம அநேக சம்பவங்களை அறிந்து கொள்ள முடிகிறது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்ப நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கக்கூடிய வேளையில அல்லது ஒரு காரியத்துல தேவ சமூகத்துல நம்ம காத்திருந்து மன்றாடக்கூடிய வேளையில கட்டாயம் அந்த காரியத்துல கர்த்தர் நமக்கு அவருடைய சித்தத்தின்படி நமக்கு பதில் கொடுப்பார். அவர் நமக்கு ஏற்ற நேரத்துல அதை செய்வார் என்கிற விசுவாசத்துல நிலைத்திருக்கக்கூடிய வேளையில நம்முடைய ஜெபத்துக்கு நாம் கர்த்தரிடத்திலிருந்து என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் நன்மையான பதிலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால இந்த யாபேசினுடைய வாழ்க்கையை பார்க்கக்கூடிய வேளையில சாதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த ஒரு தாயும் தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய வேளையில அவளுடைய வாழ்க்கையில அந்த குழந்தைய 10 மாதம் சுமக்கிறது, அந்த 10 மாதம் அந்த பிள்ளையை சுமக்கக்கூடிய நேரத்துல அவ உலக பிரகாரமாக ஒரு சில காரியங்கள் அவ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கடைபிடிக்க வேண்டும். அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஒரு சில உணவுகள் அவ உட்கொள்கிறதை தவிர்க்கணும். ஒரு சில சரீர பிரகாரமாக காரியங்கள் மட்டுமல்லாமல் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனாலும் ஒரு குழந்தையை அந்த தாய் பெற்றெடுக்கக்கூடிய வேளையில அவளுக்கு உலக பிரகாரமாக என்ன கவலை இருந்தாலும் அந்த கவலைகளை எல்லாம் மறந்து அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்க்கக்கூடிய வேளையில பார்த்தீங்கன்னு சொன்னா அவ அதுல என்னன்னா ஒரு பூரணமான அல்லது ஒரு பரிபூர்ணமான ஆறுதலை அவள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இந்த ஸ்திரீ இந்த யாபேசினுடைய தாய் என்ன செய்யறாப்லன்னு சொன்னா அவனை பெற்றெடுக்கக்கூடிய வேளையில நான் அவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லிக்கொண்டு அவனுக்கு துக்கமான ஒரு பெயரை வழங்குறதை நம்ம பார்க்கலாம். யாபேஸ் என்று சொல்லக்கூடிய அந்த துக்கமான பெயரை வழங்குறது. அப்போ அவள் அந்த தாயினுடைய வாழ்க்கையில என்ன போராட்டம் இருந்தது, என்ன பாடு இருந்தது, அவங்க என்ன மாதிரிப்பட்ட சூழ்நிலை அந்த சகோதரி அனுபவிக்க வேண்டியது இருந்தது என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் என்னன்னு சொன்னா இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில என்ன போராட்டம், என்ன பாடு, என்ன நெருக்கம் இருந்தாலும் எல்லாவற்றையும் இயேசு என்ன செய்திருக்கிறான்னு சொன்னால் அறிந்திருக்கிற கர்த்தராக இருக்கிறார். அவர் நம்முடைய துக்கங்களை அறிந்தது மட்டுமல்லாமல் நம்முடைய கண்ணீரை மாற்றுகிறவர், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை மாற்றுகிறவர், நமக்கு எதிரிட்டு வரக்கூடிய பிரச்சனைகளை மாற்றி நம்முடைய உள்ளத்துல என்ன செய்வார்ன்னு சொன்னால் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் கொடுத்து நம்மை வழிநடத்துகிற கர்த்தராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவரும் என்ன செய்தார் என்று சொன்னால் அந்த துக்கத்தின் வழியாக, அந்த பாடுகளின் வழியாக, அந்த உபத்திரவத்தின் வழியாக இயேசு கிறிஸ்து கடந்து சென்றார் என்பதை குறித்து நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 53 அதிகாரம் 3 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவருமா இருந்தார், அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம் என்று சொல்லிக்கொண்டோம். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஊழியம் செய்த நாட்களில அவர் ஜனங்களுக்கு எத்தனையோ நன்மைகளையும் எவ்வளவோ ஆசீர்வாதங்களையும் எவ்வளவோ காரியங்களையும் ஒவ்வொருடைய வாழ்க்கையில செய்திருந்தாலும் அவருடைய மரண நேரத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா அவருக்கு பாடு இருந்தது. அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் தன்னுடைய யூத ஜனங்களால் அவர் என்ன செய்யப்பட்டார் என்று சொன்னால் புறக்கணிக்கப்பட்டார், அந்த ஜனங்களால் அசட்டை பண்ணப்பட்டார், அந்த ஜனங்களால் என்னன்னு சொன்னா அவருடைய வஸ்திரம் பங்கிடப்பட்டது, அவருடைய தாடி மயிரை பிடிச்சு இழுத்தாங்க, தலையில கிரீடம் சூட்டினாங்க, வாரினால் அடித்தாங்க என்று சொல்லிக்கொண்டு அநேக காரியங்களை குறித்து நம்ம என்ன செய்ய முடிகிறது என்று சொன்னால் பரிசுத்த வேதாகமத்தில் நம்ம அறிந்து கொள்வது மட்டுமல்லாமல் அநேக சம்பவங்கள் நாமும் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் அதை தியானிக்கக்கூடிய வேளையில நம்முடைய கண்கள் குளமாகக்கூடிய சூழ்நிலைக்கு நேராக அவருடைய சூழ்நிலை இருந்தது என்பதை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதாகமம் சொல்லுகிறது, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவருமா இருந்தார், அவருடைய முகங்களை விட்டு நம்ம என்ன செய்தோம் என்று சொன்னால் மறைத்து கொண்டோம் என்று சொல்லிக்கொண்டு. ஆனாலும் ஒரு மனிதன் இயேசுவை நோக்கி பார்க்கக்கூடிய வேளையில கட்டாயம் இயேசு என்ன செய்வார் என்று சொன்னால் அவனுடைய துக்கத்தை மாற்றுகிற கர்த்தராக இருக்கார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன மாதிரிப்பட்ட பிரச்சனைகள், என்ன மாதிரிப்பட்ட பாடுகள் இருந்தாலும் நம்ம அவரை நோக்கி மன்றாடும் பொழுது, அவருடைய சமூகத்துக்கு நம்முடைய இருதயத்தை ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்ன்னு சொன்னா அதுல நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து ஆண்டவர் நம்ம என்ன செய்வார்னா அவருக்கு பிரியமாய் உருவாக்கி அவருடைய சமூகத்துல நம்மை வழி நடத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாறுவது மட்டுமல்லாமல் நமக்கு எதிரிட்டு வரக்கூடிய எல்லா அடிமைத்தனங்களையும் கர்த்தர் முறியடித்து அவருடைய அன்பினால நம்மை அரவணைத்து நமக்கு என்ன தேவையோ அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில கொடுப்பதற்கு கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். பாருங்க, பரிசுத்த வேதாகமத்திலிருந்து பல சம்பவங்களை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். எலியா என்கிற ஒரு மனிதன் கர்மேல் பர்வதத்தில் இருக்கக்கூடிய வேளையில அந்த பாகால் விக்கிரக ஆராதனைக்காரர்களுக்கு முன்னதாக அவர்கள் எல்லாம் ஒரு பெரிய கூட்டமாக இருக்கக்கூடிய வேளையில இந்த ஒரே ஒரு மனிதன் என்ன செய்தான் என்று சொன்னால் தன்னன் தனியாக இருந்து என்ன செய்தான் என்று சொன்னால் அந்த கர்மேல் பர்வதத்தில் அக்கினி இறங்கி வரும்படியாய் செய்தான். அதன் நிமித்தமாக அங்க பலியிடுவதற்காக வைக்கப்பட்டிருந்த பொருள் அந்த பலிபீடத்தில் பலியிடப்பட்டது. ஆனால் அவன் என்ன செய்தான் என்று சொன்னால் அந்த பலி அங்கீகரிக்கப்பட்ட பொழுது அவன் அந்த பாகால் விக்கிரக ஆராதனைக்காரர்களை அவன் வெட்டி போட்டான் என்று சொல்லிக்கொண்டு வேதாகமத்தில் நம்ம வாசிக்க முடியும். அப்ப ஒரு மனிதனுடைய ஜெபத்தை கேட்டு, எலியா என்கிற ஒரு மனிதனுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால் அவனுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தது மட்டுமல்லாமல் அந்த பலி அங்கீகரிக்கப்பட்டது என்று சொல்லிக்கொண்டு நம்ம வேதாகமத்தில் அறிந்து கொள்ள முடிகிறது. நியாயாதிபதியாகிய சிம்சோனை குறித்து ஆண்டவருடைய வசனத்துல நம்ம வாசிக்கிறோம்.
பார்க்கிறோம். சிம்சோனுக்கு ஒரு விசேஷித்த பலன் இருந்தது. ஏனென்று சொன்னால் அவன் நஸ்ரேய விரதம் கொண்டவன், ஆண்டவருக்காக அவன் அர்ப்பணிக்கப்பட்டவன். ஆனாலும் அவன் அநேக தவறுகளை செய்தான். அநேக தவறுகள் செய்து தேவனுடைய எச்சரிப்பு பெற்றும் அவன் மனம் திரும்பாமல் உலக பிரகாரமான அந்த தவறுக்கு அடிமைப்பட்டிருக்கக்கூடிய வேளையில ஒரு முறை அவன் என்ன செய்யப்பட்டான் என்றால் அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டது, அவனுடைய கை கால்கள் விலங்கிடப்பட்டு அவன் காசா பட்டணத்துக்கு மாவரைக்கும்படியாய் கொண்டு செல்லப்பட்டான். ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கூட அவனுடைய தலைமுடி வளர்ந்து வரக்கூடிய வேளையில் அவன் என்ன செய்தான் சொன்னால் தேவனை நோக்கி மன்றாடினான். என்ன மன்றாடினான்? ஆண்டவரே, இந்த ஒரு விசை அடியனை கண் நோக்கி பார்த்தருளும் என்று சொல்லக்கூடிய வேளையில கர்த்தர் அந்த ஜெபத்துக்கும் என்ன செய்தார் என்று சொன்னால் பதில் கொடுத்து, அவன் முதல்ல இருந்த டைம்ல என்ன பலன் பெற்றிருந்தானோ அதே பலனை கர்த்தர் அவனுக்கு திரும்ப கொடுத்தது மட்டுமல்லாமல் அவன் உயிரோடு இருந்த நாட்களில் அழித்து போட்ட பெலிஸ்தியர்களை காட்டிலும் அவன் சாகக்கூடிய நேரத்தில் அநேகரை அவன் கொண்டு போட்டான். அது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளால ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணினதை குறித்து நம்ம வேதாகமத்திலிருந்து அறிந்து கொள்ள முடியும். இதுபோல அநேக சம்பவங்கள் நம்ம அதாவது இயேசு ஊழியம் செய்த நாட்களில் புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு வரக்கூடிய பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பேர் ஜெபம் பண்ணுவதற்காக போனாங்க. ஒரு மனிதன் ஆயக்காரன், அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, பாவியாக இருக்க என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லிக்கொண்டு தேவாலயத்தில் ஜெபம் பண்ணான். பரிசேயன் ஜெபம் பண்ண போனான், மாயமாலமான ஒரு ஜெபத்தை பண்ணினான். அவனுக்கு அந்த இடத்துல என்ன கிடைக்கலன்னு சொன்னா, விடுதலை கிடைக்கல அல்லது நன்மையை அவன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனா அந்த ஆயக்காரன் என்ன செய்தான்னு சொன்னா, பாவியாக இருக்கையில் என் மேல் கிருபையாயிரும், பாவியாக இருக்க என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லிக்கொண்டு அவன் ஜெபிக்கக்கூடிய வேளையில அவன் என்ன செய்யப்பட்டான் என்று சொன்னால், நீதிமானாக்கப்பட்டவனாய், அந்த இடத்துல அவன் நீதிமானாக்கப்பட்டவனாய் அவன் கடந்து சென்றான் என்று சொல்லிக்கொண்டு நம்ம வேதாகமத்தில் நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. அதுபோல இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அறையப்படக்கூடிய வேளையில ஒரு கள்ளன் பரதேசில் இடம்பெற்றான். இயேசுவை நோக்கி அவன் கடைசியா மன்றாட, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்று சொல்லிக்கொள்ளவில்லை. இயேசு அவனுக்கு என்ன செய்தார் என்று சொன்னால் அந்த பரதேசை வாக்கு கொடுத்தார் என்று சொல்லி. அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நம்ம ஊக்கமாக நம்ம போராடி நம்ம சோர்ந்து போகாமல் ஜெபிக்கக்கூடிய வேளையில நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுவார். நம்முடைய இருதய துடிப்பு நமக்கு ஜெபமாக இருக்கட்டும், நம்முடைய சுவாசம் நமக்கு ஜெபமாக இருக்கட்டும், நம்முடைய நினைவுகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் முழுவதும் நமக்கு ஜெபமாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர் அதற்கு பதில் தருவதற்கு போதுமானவராயிருக்கிறார். ஏனென்று சொன்னால் இயேசு அந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களில் மலை பிரசங்கத்தின் போது தன்னுடைய சீஷர்களிடத்திலும் ஜனங்களிடத்திலும் சொன்ன வார்த்தை மத்தேயு 6:6 நம்ம வாசிக்கிறோம். நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கக்கூடிய பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார் என்று சொல்லிக்கொண்டு, அப்போ நாம் எந்த இடத்துல ஜெபிப்பதற்கு போனாலும் நம்முடைய இருதயம் என்கிற அறை கதவு பூட்டப்பட்டு நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கக்கூடிய வேளையில கர்த்தர் என்ன செய்வார் என்று சொன்னால் அந்த ஜெபத்துக்கு பதில் தருவது மட்டுமல்லாமல் அந்த ஜெபத்தின் மூலமாக நமக்கு வெளியரங்கமான ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். ஆகையால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஒழுங்கான, ஒரு சீரான, ஒரு தொடர்ச்சியான ஒரு ஜெப வாழ்க்கை மட்டுமின்றி நம்ம எந்த நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணினாலும் தாழ்மையோடு அர்ப்பணிப்போடு மன்றாடக்கூடிய வேளையில தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம பெற்றுக்கொள்வது மட்டுமில்லாமல் நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது சொல்லுவார், எபேசியர் 6:18 சொல்லும் பொழுது, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ண வேண்டும். நம்ம எந்த நேரத்தை ஜெபம் பண்ணாலும் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஜெபம் பண்ணும் பொழுது நம்முடைய ஜெபத்துக்கும் பதில் தருவார். யாபேசனுடைய ஜெபத்தை கேட்டு யாபேசனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுத்து யாபேசை தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரை காட்டிலும் கனம் பெற்றவனாய் மாற்றின கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியில் ஜெபம் பண்ணும் பொழுது நமக்கும் அவர் அதை செய்வதற்கு கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக யாபேஸ் தேவனிடத்தில் ஜெபித்த ஜெபங்களை குறித்து நம்ம இன்றைக்கு முதலாவது ஒரு பகுதியை நம்ம தியானிக்க போறோம். முதலாவதாக யாபேஸ் ஜெபிக்கக்கூடிய வேளையில சொல்றான், என்னை ஆசீர்வதியும். இதற்கு ஆதாரமாய் கர்த்தர் கொடுத்த தேவனுடைய வார்த்தை எபேசியர் 1:3 நம்ம வாசிக்கிறோம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு கர்த்தர் நமக்கு போதுமானவராயிருக்கிறார். ஏனென்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சுத்தம். நாம் என்ன வேலை செய்தாலும் அந்த வேலை நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஒரு சில வேளையில நம்ம ஊழியம் செய்தோம்னு சொன்னால் அந்த ஊழியம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நம்ம செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அது ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதாவது நம்ம என்னென்ன காரியத்தை நம்ம செய்தாலும் அவைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தரை நம்ம மேல வைத்திருக்கக்கூடிய. ஆனால் அநேக வேளையில இந்த ஆசீர்வாதம் என்ன செய்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு அநேக வேளையில ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் என்ன செய்கிறது என்று சொன்னால் தடையா இருந்து கொண்டிருக்கு. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அவர் உன்னதங்களினாலே சகலவித ஆசீர்வாதத்தினால நம்மை ஆசீர்வதித்திருக்கிற கர்த்தர். நீதிமொழிகள் 10:22 நம்ம வாசிக்கிறோம், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியது, அதனோடு அவர் என்ன செய்ய மாட்டார் என்று சொன்னால் வேதனையை கூட்ட மாட்டார் என்று சொல்றோம். அப்ப இன்றைக்கு நம்ம உலக பிரகாரமா நம்ம பார்க்கக்கூடிய வேளையில ஒரு சில வேளையில பார்த்தீங்கன்னு சொன்னா உலக மழைக்காக
பயிர்கள் வந்து ஏங்கி நிற்கிறது, வாடி நிற்கக்கூடிய பயிர்கள், அந்த பயிர்கள் வாடி நிற்கக்கூடிய வேளையில மழை பெஞ்சிட்டுன்னு சொன்னால் அதில் ஒரு புதிய உணர்ச்சி வருகிறது. அதாவது அதெல்லாம் வந்து திரும்ப என்ன செய்யணும்னு சொன்னால் நல்லா கொழுந்து அப்படி இருக்கும், அது தெரியும். ரெண்டாவது, ஒரு சில இடத்துல வந்து பெற்றோரை இழந்து இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருப்பாங்கன்னு சொன்னால், அல்லது யாராவது தங்கள் உறவினர்களை இழந்திருப்பார்கள்னு சொன்னால் அவர்கள் பாசத்துக்காக என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஏங்குவாங்க. ஒரு சிலர் கடன் பாரத்தோடு, பிரச்சனையோடு, வியாதியோடு, நோயோடு, பலகீனத்தோடு இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் அதில் வந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு விரும்பக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், சங்கீதம் 115:12 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன நினைக்கிறோம்னா, ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடியது காரு, பங்களா அல்லது பணம் இருக்கணும், பேங்க்ல டெபாசிட் இருக்கணும், இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை நம்ம இன்றைக்கு என்ன செய்கிறோம்னு சொன்னால் யோசிக்கிறோம். ஆனால் தேவன் ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், நாம் அவருடைய சமூகத்தில் மனம் திரும்பி நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய பாவ மன்னிப்பு, அதன் பிறகு நாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ரட்சிப்பு, அதன் பிறகு நாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய அபிஷேகம், அதன் பிறகு நம்ம கர்த்தருடைய பிள்ளையாய் மாறி அவருக்குள்ளால நிலைத்திருக்கக்கூடிய வேளையில் அவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன தேவையோ, என்ன காரியம் இருந்தாலும் கர்த்தர் அதை ஏற்ற வேளையில் நமக்கு நிறைவாய் செய்வது மட்டுமில்லாமல் நம்முடைய சூழ்நிலையும் அவர் ஆசீர்வதிப்பது. ஆனால் இன்றைக்கு அநேக நேரத்தில் நம்ம என்ன செய்ய முடியவில்லை என்று சொன்னால், நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால் நம்முடைய பாவங்கள். யோவான் எழுதின நற்செய்தியின் நூல் 8ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசு ஒலிவ மலைக்கு போயிட்டு வந்து இருக்கக்கூடிய வேளையில பாவம் செய்த ஒரு சிறிய என்ன செய்தாங்கன்னு சொன்னால் இயேசுவிடத்தில் கொண்டு வந்தாங்க. அவள் இயேசுவிடத்தில் கொண்டு வந்து, இவள் நியாயப்பிரமாணத்தின்படி தவறு செய்திருக்கிறாள், இவள் கொலை செய்யப்பட வேண்டும், கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய இயேசு சொன்னார், உங்களில பாவம் இல்லாதவன் எவன், அவன் முதலாவது இவள் மேல் கல்லறிய கடவன் என்று சொல்லக்கூடிய வேளையில அவன் மேல யாருமே கல்லறியலை, எல்லாரும் போயிட்டாங்க. கடைசியில் அந்த ஸ்திரீ மட்டும் இருக்கக்கூடிய வேளையில இயேசு சொன்னாரு, உன்னை வந்து ஆக்கினி தீர்ப்புக்கு உட்படுத்தணும்னு சொன்னவங்க எங்கன்னு கேட்கக்கூடிய வேளையில எல்லாரும் போய்விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய வேளையில இயேசு சொன்னாரு, இனிமேலும் நீ என்ன செய்யாத, அந்த பாவத்தை செய்யாதே என்று சொல்லக்கூடிய வேளையில அவள் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்றது மட்டுமில்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பரிசுத்தத்தை பெற்றுக்கொண்டாள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் என்னன்னு சொன்னா, இதை போலப்பட்ட ஒரு அடிமைத்தனம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால், நாமும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தேவனுடைய சமூகத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. தேவ சமூகத்தை இழக்க செய்யக்கூடியது என்னவென்று சொன்னால் நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய காரியங்கள் எல்லாம், நம்ம கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்யக்கூடிய காரியங்கள் நம்மை தேவ சமூகத்தை விட்டு நம்மை பிரிக்கிறது. ஏசாயா சொல்லும் பொழுது சொல்லார், 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குறது, உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று சொல்கிறார். அப்ப நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பாவங்களும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அக்கிரமங்களும் தேவனிடத்திலிருந்து நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் நமக்கு தடையாக இருக்கிறது. அப்ப நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பாவங்களையும், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளையும், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தவறுகளையும் நம்ம தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுக்கக்கூடிய வேளையில கர்த்தர் என்ன செய்வார் என்று சொன்னால், அதில் நமக்கு ஒரு பூரணமான விடுதலையை கொடுத்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பது மட்டுமில்லாமல் நம்முடைய சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றுவதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஆகையால் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் யாராக இருந்தாலும், உங்க வாழ்க்கையில் ஏதாவது குறை இருக்கும் என்று சொன்னால், அல்லது ஏதாவது தவறுகள் உணர்த்தப்படும் என்று சொன்னால், நாம் அதை அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதை மேன்மையாய் நிறைவேற்றுவதற்கு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஏனென்று சொன்னால், நீதிமொழிகள் 28:13 வாசிக்கிறோம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லிக்கொண்டு, இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அதை நம்மை அடிமைப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் என்று சொன்னால், நாம் அந்த பாவத்தில் இன்று மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார் என்று சொன்னால், எல்லா விதமான அடிமைத்தனங்கள் என்று நம்மை விடுவிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகையால் இன்றைக்கு நம்ம ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் வேணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, அல்லது கர்த்தரிடத்திலிருந்து ஒரு நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவம் தடையாக இருக்கும் என்று சொன்னால், அது ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்துக்கு மேன்மையுள்ள ஒரு நன்மையாக இருக்காது. ஆகையால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகள், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குற்றங்கள், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பக்கூடியவள கர்த்தர் அந்த சூழ்நிலையை நமக்கு மாற்றுவார். நமக்கு பரிசுத்த வேதாகமத்தில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. சகை என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஒரு நாள் அவன் இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவன் கட்டாத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்திருக்கக்கூடியவள இயேசு அவனை அழைத்து, அதன் பிறகு அவன் அவருடைய வீட்டுக்கு இயேசு செல்லக்கூடிய வேளையில் அவன் தன்னுடைய குறைகளை அறிக்கை செய்தான். யாரிடத்திலாவது நான் அநியாயமாக வாங்கினது உண்டானால், யாரிடத்தில்
இடத்துல நான் தவறா நடந்திருந்தேன்னு சொன்னா இரட்டத்தனையாய் நாளத்தனையாய் நான் கொடுத்து விடுகிறேன்னு சொல்லக்கூடிய இயேசு சொன்னார். இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லிக்கொண்டு அப்போ அவன் தன்னுடைய தவறை பரிபூரணமாய் பூரணமாக, அதாவது அதுல அதுக்கு அடுத்தது அவன்கிட்ட எந்த குறையுமே இல்லை, அப்படி பூரணமாக அவன் ஒப்பு கொடுக்கக்கூடிய வேளையில அவனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு கடந்து வந்தது. இரண்டாவதாக ஒரு ஆயக்காரன் நீதிமானாக்கப்பட்டான் என்பதை குறித்து நம்ம வேதாகமத்துல வாசிக்க முடிகிறது. எத்தனையோ சம்பவங்கள். இளைய குமாரன் மனம் தவறி போகக்கூடிய வேளையில கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலும் என்ன செய்தார் என்று சொன்னால் மனம் திரும்புதல். அவன் மனம் திரும்பின பொழுது அவன் தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வரக்கூடிய வேளையில் அவனும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லிக்கொண்டு சொல்லப்பட்டிருக்கு. அவர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 10ஆம் வசனம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்குது. மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து பரலோகத்தில் உண்டாகிற சந்தோஷத்தை பார்க்கலாம். மனம் திரும்பக்கூடிய ஒரு பாவி நிமித்தமாக மிகுந்த சந்தோஷம் உண்டு. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம், ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, என்னுடைய வாழ்க்கையில என்ன காரியம் அடிமைத்தனமா இருந்தாலும் அதுல இருந்து கர்த்தர் என்ன மனம் திரும்ப செய்ய நான் உம்முடைய பிள்ளையா இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது யாபேசை ஆசீர்வதித்த கர்த்தர் நம்முடைய குறைகளையும் கர்த்தர் மன்னித்து நம்மையும் ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, மனமகிழ்ச்சியான கர்த்தாவை ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேளையில ஒரு விசை கூட நாங்கள் உம்முடைய கரத்தில் எங்களை முழுவதுமாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை உள்ள கிருபை, இரக்கம், தயவு ஆண்டவரே தகப்பனே, இந்த நாளில் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல, ஒவ்வொரு தனிப்பட்ட நபர் மேல, ஒவ்வொரு குடும்பங்கள் மேல அளவில்லாமல் பொழிந்தருள போய் செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யாபேஸ் ஆண்டவரே, அவனுடைய தாய் அவனை பெற்றெடுத்த பொழுது அவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லிக்கொண்டு ஒரு துக்கமான பெயரை இட்டிருந்தாள். ஆனாலும் அந்த யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபித்த பொழுது ஆண்டவரே அவன் கேட்ட எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கிடைத்ததப்பா. இன்றைக்கு நாங்கள் முதல் பகுதியை நாங்கள் தியானித்தோம், என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கும் அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரே நான் யாபேஸ் பெற்றுக்கொண்டது போல எங்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொள்வதற்கு ஏதாவது தடைகள் இருக்கும் என்று சொன்னால், ஏதாவது குறைகள் இருக்கும் என்று சொன்னால், ஏதாவது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் இயேசுவின் நாமத்தினால அப்பா நாங்கள் அதிலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா பலவானுடைய ஆவிகளையும் நாங்கள் முறியடிக்கிறோம். தேவ பாதுகாப்பு கூட இருக்கட்டும், தேவ கிருபை கூட இருக்கட்டும், தேவ வல்லமை கூட இருக்கட்டும், தேவ தயவு கூட இருந்து கர்த்தரே வெளிச்சமாய், கர்த்தரே பிரகாசிக்கிறவராய், கர்த்தரே மகிமையின் தேவனாய் இருந்து நீங்க காரியத்தை வாய்க்க பண்ணும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா கிரியைகளும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தினால அளிக்கப்பட்டு ஆண்டவரே இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலமாக ஜனங்கள் தங்களை அறிக்கை செய்து தங்கள் குறைகளை விட்டுவிட்டு ஆண்டவருடைய கரத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. நீங்க ஆளுகை செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மகத்தான நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நான் என்னுடைய சொந்த தொழிலை 21 ஆண்டுகளாக டெல்லியில் செய்து கொண்டிருந்த பொழுது 2009ஆம் ஆண்டு கர்த்தருடைய ஊழிய அழைப்பை பெற்று கடந்த 15 ஆண்டுகளாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால அநேக புத்தகங்களை நான் எழுதி வெளியிட்டு வருகிறேன். முதலாவதாக குடும்ப வாழ்க்கையும் குழந்தை பாக்கியமும், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் எப்படி குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையிலும் உலக பிரகாரமாய் நடந்த சாட்சிகள் அடிப்படையிலும் எழுதி வெளியிட்டுள்ளேன். சகோதரர் ஜி சாம் ஜுபத்ரே அவர்களால் பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. ஆத்தும ஆதாயம், ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி எழுதியுள்ளேன். இயேசு கிறிஸ்துவின் பிரதான கட்டளை, இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்பதாக தன்னுடைய சீஷர்களுக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களை அடிப்படையாக வைத்து அழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களை கர்த்தருக்குள்ளால வழி நடத்த வேண்டும், அவர்களையும் கர்த்தருடைய மந்தையில சேர்க்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கடமை என்பதை வலியுறுத்தி எழுதப்பட்ட புத்தகம் ஆத்தும ஆதாயம், இயேசு கிறிஸ்துவின் பிரதான கட்டளை என்கிற அந்த 2 புத்தகங்களையும் சகோதரர் டி அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் பிரதிஷ்டை செய்து வெளியிட்டார்கள். விழித்திருந்து ஜெபிப்போம், ஊழியங்களுக்காகவும் தேசத்துக்காகவும் மற்றும் குடும்பங்களுக்கான ஜெப குறிப்புகள் அடங்கிய புஸ்தகம். நற்கந்த கதம்ப மலர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஜீவ கிரீடத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இளமை பருவம் முதல் மரண பரியந்தம் வரையிலும் கடைபிடிக்க வேண்டிய ஆவிக்குரிய வழிமுறைகளை தொகுத்து எழுதி வெளியிடப்பட்ட புத்தகம். பரிசுத்த வேதாகமம் படிப்பதற்கான அட்டவணை, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வருடத்துக்கு ஒரு முறையாவது பரிசுத்த வேதாகமம் முழுவதும் படிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் 5 விதமான அட்டவணைகள் தயாரித்து வெளியிடப்பட்டது. தீர்க்க தரிசன வெளிப்பாடுகள் மூலம் ராஜாக்களும் ஜனங்களும் தேவனால் வழிநடத்தப்பட்டதையும் கள்ள தீர்க்க தரிசிகளை நாம் எவ்வாறு அடையாளம் கண்டு எச்சரிப்புடன் இருக்க வேண்டியதனுடைய அவசியம் விளக்கி எழுதப்பட்ட புத்தகம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்கள், உலகில் நடந்த, தற்பொழுது நடக்கிற, இனிமேல் நடக்க போகிற சம்பவங்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை, 1000 வருட அரசாட்சி, உபத்திரவ காலம், நியாய தீர்ப்புகள் மற்றும் புதிய வானம் புதிய பூமி சிருஷ்டிக்கப்பட்டு இயேசுனுடைய அரசாட்சியை குறித்து எழுதப்பட்டுள்ள புத்தகம்.
இந்த 5 புத்தகங்களையும் ரெவரண்ட் ஆர் ராஜன் ஜான் அவர்கள் பிரதிஷ்டை செய்து வெளியிட்டார்கள். சீஷத்துவ வாழ்க்கை, சீஷர்களின் வாழ்க்கை முறைகளையும் அவர்களுடைய ஊழியங்களையும், தற்போது ஊழியர்கள் கைக்கொள்ள வேண்டிய வழிமுறைகளையும், நாம் ஒவ்வொருவரும் சீஷர்களாக இருக்கிறபடினால் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதையும், இயேசு கிறிஸ்துவினுடைய 12 அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கை முறைகளையும் தொகுத்து எழுதி வெளியிடப்பட்ட புத்தகம். குடும்பம் ஒரு கதம்பம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் குடும்பம் என்கிற கதம்பத்தில் முப்பரி நூலாய் இணைக்கப்பட்டிருக்க வேண்டியதனுடைய அவசியத்தை தொகுத்து எழுதி வெளியிடப்பட்ட புத்தகம். இந்த 2 புத்தகங்களையும் பேராயர் டி தயானந்தன் அவர்கள் பிரதிஷ்டை செய்து வெளியிட்டார்கள். ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருக்கு 1000 ஸ்தோத்திரங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க 1000 ஸ்தோத்திர பலிகளை தொகுத்து எழுதியுள்ளேன். ஆராதனை வேந்தருக்கு 1000 ஆராதனைகள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு ஆராதனை பலிகளை ஏறெடுக்க புதிய ஏற்பாட்டில் உள்ள 1000 ஆராதனை பலிகளை தொகுத்து எழுதியுள்ளேன். நன்மை செய்கிறவருக்கு 1000 நன்றிகள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து தினமும் அவருக்கு நன்றி செலுத்த ஏதுவாக 1000 நன்றி பலிகளை தொகுத்து எழுதியுள்ளேன். வாக்கு பண்ணினவரின் 1000 வாக்கு தத்தங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள வாக்கு தத்தங்களை படித்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தில் 1000 வாக்கு தத்தங்களை தொகுத்து எழுதியுள்ளேன். விசுவாசத்தை கொடுக்கிறவருக்கு 1000 விசுவாச அறிக்கைகள். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில சந்திக்கும் எல்லா நெருக்கமான சூழ்நிலைகளிலும் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதையும், அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்களையும் விளக்கி எழுதியுள்ளேன். சங்கீத அறிக்கைகள் 1000. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சங்கீத புத்தகத்தில் உள்ள அறிக்கைகளை அறிக்கை செய்து விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது நன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நோக்கத்தில் எழுதி வெளியிட்டுள்ளேன். மன்றாட்டின் சங்கீதங்கள் 1000. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சங்கீத புத்தகத்தில் உள்ள மன்றாட்டின் சங்கீதங்களை உங்கள் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப விண்ணப்பங்களோடு அறிக்கை செய்து மன்றாடும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்க முடியும் என்பதை விளக்கி எழுதியுள்ளேன். இந்த புத்தகங்களையும் கார்டினல் ரெவரண்ட் டாக்டர் வி.ஜி. செல்வராஜ் அவர்கள் பிரதிஷ்டை செய்து வெளியிட்டார்கள். இயேசு கிறிஸ்து பரலோக வைத்தியர். இயேசு கிறிஸ்து வியாதியஸ்தர்களை சுகமாக்கினதையும் மரித்தோரை உயிரோடு எழுப்பினதையும் தற்போதும் அதுபோலப்பட்ட அற்புதங்கள் அடையாளங்களை செய்ய முடியும் என்பதை பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் விளக்கி எழுதியுள்ளேன். சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களால் பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. ஞானஸ்தானம். பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் எது சரியான ஞானஸ்தானம் என்பதை வேத வசனங்களின் அடிப்படையில் விளக்கி எழுதியுள்ளேன். தந்தை எஸ்.ஜே. பெர்க்மேன்ஸ் அவர்களால் பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. விழித்திரு. தேவனிடத்தில் விழித்திருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய நன்மைகளையும், விழித்திராமல் இருந்தால் நன்மைகள் எவ்வாறு தடைபடும் என்பதையும் விளக்கி எழுதியுள்ளேன். சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களால் பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. சீஷத்துவ வாழ்க்கையும் வழிகாட்டுதலும். இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களுக்கு கொடுத்த பிரதான கட்டளைகளை மையப்படுத்தி சத்தியத்தை அறிந்திருக்கிற ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு சத்தியத்தை அறிவித்து அவர்களும் சீஷராக்கும் வேலையை செய்து ஜனங்களை கர்த்தருக்குள் வழிநடத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் எழுதி வெளியிடப்பட்டது. போதகர் எஸ். ஜோசப் பாலச்சந்திரன் அவர்களால் பிரதிஷ்டை செய்து வெளியிடப்பட்டது. இந்த புத்தகங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரவும் ஆவியில் பலன் பெறவும் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த புத்தகங்களை வாங்கி பயன்பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வது மட்டுமல்லாமல் உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கும் இந்த புத்தகங்களை அறிமுகப்படுத்தி அவர்களும் வாங்கி படித்து பயன்பெறுவது மட்டுமல்லாமல் இதன் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. எங்களோடு தொடர்பு கொள்ளவும். உங்கள் மேலான ஆலோசனைகளுக்கும் சகோதரன் சி. பிராங்க்லின், மீட்பரின் மனதுருக்க சர்வதேச ஊழியங்கள், தங்கம்மாள் டவர்ஸ், எண் 2, விஜிபி ராஜேஷ் நகர், நாராயணபுரம், சென்னை 600100. செல்போன் 9551100300 மற்றும் 9551100400. வாட்ஸ்அப் நம்பர் 9551100300. இமெயில் redeemersim@gmail.com. வெப்சைட் www.redeemersim.org.